தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உங்களோட பிக்சர் அது தக்கன உங்களோட பிக்சர் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் இந்த எஃபெக்ட்டையும் நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு தாரோ ட்ராக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இதில் வந்து எஃபெக்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இது உங்களுக்கு தேவையான பிளரோட ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் 2.லேயே வந்து வச்சுக்கிறேன். அடுத்ததான் உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆல்ஃபா ஒபாசிட்டி அப்படின்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. நான் ஒரு 30 பாயிண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு உங்களோட பிக்சர் மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரையும் நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நம்ம செகண்ட் ஆட் பண்ண உங்களோட பிக்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் மட்டும் உங்களோட பிக்சர் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணிங்க. இந்த மாதிரி எக்ஸா இருக்கிறத கரெக்டாக கிராப் பண்ணிங்க. பிக்சர் உள்ளக கரெக்டாக இல்லைன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஃபெதர் அப்படின்றத உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத்தாக அழிச்சிங்க. நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அழிச்சிட்டேன். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 பாயிண்ட்டும் ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் அவ்வளோ அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்னும் கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமே நம்ம அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன். இந்த எண்டுக்கு போது நம்மளுக்கு வந்துட்டு மேலே உள்ள நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவ்வளோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா அவ்வளோ எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.